அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, அவருடைய கிருபை என்றென்றும் மாறாததாக இருக்க நாம் அவருடைய சமூகத்துக்கு கூடி வந்து நாம் அவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எங்கோ 2-3 பேர் ஒருமனப்படுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று நம்முடைய கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே இந்த இடத்தில் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அது நம்முடைய விசுவாசம். என்னுடைய விசுவாசத்தின்படியே அங்கே நடக்கிறது. ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. இங்கே தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்தால் தேவ பிரசன்னம் உண்டு. தேவனுடைய மகிமை உணர்ந்தால் தேவ மகிமை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டால் கர்த்தருடைய வழிநடத்தல் உண்டு. ஆனால் எதுவுமே நான் யோசிக்கவில்லை என்றால் எதுவுமே இல்லை. காரணம், முழு வேதாகமும் அதைத்தான் சொல்லுகிறது. என்னை சார்ந்துதான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? இல்லை என்றால் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் என்னை அல்லாமல் ஒன்றும் செய்வதில்லை. நம் மூலமாகத்தான் கர்த்தர் சகலவற்றையும் செய்ய விரும்புகிறார். இப்போ ஆண்டவர் நினைத்தால் ஒரே வார்த்தையிலே மேலிருந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஜனங்களே மனம் திரும்புங்கள், நான் கர்த்தர். இவர்கிட்ட பேசினார்ல பவுல்கிட்ட, அதை மாதிரி ஒரு சவுண்டு விட்டால் உண்மையிலேயே உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணிடும்? ஆமாவா இல்லையா? நம்மளே மிரண்டுருவோம் எல்லாரும். இது வரைக்கும் பயப்படாத ஆள்லாம் பயந்துருவீங்க. மேலேருந்து ஒரு சத்தம் அப்படி வந்தால் என்ன ஆகிறது? ஆனால் ஏன் அவர் கொடுக்கல? நான் நிறைய தடவை ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? நான் ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன், நீங்கள் தான் எனக்காக எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துகிறார். நம்ம தான் செய்யணுமா? நம்ம தான் ரெடி ஆகணுமா? நம்ம தான் செயல்படணுமா? நம்ம தான் அதை கொண்டு செல்லணுமா? நம்ம தான் அவரை பற்றி பேசணுமா? இப்போ நான் ஆண்டவர்கிட்ட நீங்களே எல்லாத்தையும் பேசிட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் சந்தோஷமாக கூடி ஆராதிச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னா அப்படி தான் இல்லை. அப்படி என்றால் அப்போ உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் அவர் என்ன செய்ய விரும்பலை? எடுத்துக்க விரும்பலை. அவர் பக்கம் எடுத்துக்க விரும்பலை. எல்லாரும் வேணும்னு அவர் விரும்பலை. யார் என்னையை விரும்பி வர்றாங்களோ நான் அவங்கள வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. இப்போ சாய்ஸ் யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையிலையா உங்கள் கையிலையா? நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ரீதியில் இந்த நாளிலே ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய சகோதரியாகிய மார்த்தாளிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள். உன்னுடைய சகோதரியாகிய மரியாள் தெரிந்து கொண்ட காரியம் என்ன என்பதை நீ விளங்கி கொண்டால் உனக்கும் அது ஆசீர்வாதம் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியத்தை பொறுத்து தான் நம்முடைய ஆசீர்வாதம். நாம் தெரிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன? நாம் தெரிந்து கொள்ளுகிற விஷயத்தை தவறாய் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், தவறாய் தெரிந்து கொள்ளுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதிலே ஆசீர்வாதம் வராது. நாம் தெரிந்து கொள்வது என்ன? ஒரு ஊருக்கு செல்வதாக இருந்தால் கூட கூகுள் மேப்பில் போட்டு எது ஷார்ட் ரூட் அப்படின்னு பார்க்குறோம். அது சில நேரம் கொண்டு போய் இடையில ஒரு நியூஸில் பார்த்தேன், அவங்க அப்படியே போனாங்களாம், குளத்துக்குள்ளே கொண்டே இறக்கிடுச்சு. மழை நேரமாக அந்த மழை தண்ணி இருந்தனால தெரியாமல் அப்படியே போய் கூகுள் மேப் காட்டுற பக்கமே போனால் திடீர்னு கார் உள்ள தண்ணிக்குள்ளே போனால் ஏதோ பள்ளம் நினச்சா அப்புறம் தான் விசாரித்து பார்த்தா அது என்னவா இருக்குது? குளமாக இருக்குது. ஆனால் அதை நம்பி நாம் செல்ல பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நம்பி செல்ல பார்க்கிறோம். ஆனால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவர்களை நம்பி உலகத்தில் நம்பி தெரிந்து கொண்டு செய்வதை விட எவ்வளவு அதிகமாய் செய்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல ஊழியங்களை முடித்துவிட்டு சிலரிடத்தில் சில விளக்கங்களை எல்லாம் கொடுத்து பேசி முடித்த பிறகு நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்துகிற விதம் பல காரியங்களை குறித்து பேசி முடித்த பின்பு 38ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிற்கு ஏற்றுக்கொண்டாள். இப்போ தன் வீட்டிற்கு ஏற்றுக்கொண்ட மார்த்தாளுடைய அந்த செயல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே அங்கே போய்விட்டார். ஏற்றுக்கொண்ட உடனே அங்கே போய்விட்டார். இப்போ நம்மளும் ஏற்றுக்கொண்ட உடனே என்ன பண்ணிட்டார்? நம்மள்கிட்ட வந்துட்டார். நீங்களும் நானும் என்ன செய்தோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட அநேகர் தெரிந்து கொள்ளுகிற விஷயத்தில் தவறாயிருக்கிறார்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மை, ஏற்றுக்கொண்டதினால் உங்கள் பெயர் மாற்றப்பட்டது.
உங்களுடைய ஆலயம் மாற்றப்பட்டது, தொழுகை மாற்றப்பட்டது, வழிபாட்டு முறை மாற்றப்பட்டது, எல்லாம் மாற்றப்பட்டது அக்செப்டன்ஸ் மூலமாக. ஆனால் ரிப்பெண்டன்ஸ் வந்துச்சா? அங்கே அக்செப்டன்ஸ் வந்த பிறகு, ஏற்றுக்கொள்ளுதல் வந்த பிறகு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது வந்துதா என்றால், ஏற்றுக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டபடினால் செயல்பாடுகளை செய்கிறோம். அந்த செயலிலே ஏற்றுக்கொண்ட அவர்கள் 2 சகோதரிகள் அந்த வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். ஏற்றுக்கொண்ட அந்த வீட்டிற்கு இயேசு போனார். ஆனால் அங்கே இருந்தவர்களிலே 2 பேரும் செய்ததைத்தான் இப்போ இயேசு விளக்குகிறார். இப்போ நீங்களும் நானும் அதை விளங்கி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் நம்மளை தேடி வருகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவை வீட்டிற்கு வாரும் என்றால் அவர் வந்தார், ஏற்றுக்கொண்டாயிற்று. தொடர்ந்து வாசிக்கும்போது, அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு ஸ்திரீ சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டு இருந்தாள். இப்போ ஏற்றுக்கொண்ட உடனே செய்ய வேண்டியது என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, இன்றைக்கு சில நேரங்களிலே நானும் என்னை குறித்தே கொஞ்சம் என் மீதே நான் சில நேரத்தில் வருத்தப்படுவது என்னவென்றால், இன்னும் வசனத்தை உட்கார வைத்து சொல்லியிருக்க வேண்டுமோ? ஏற்றுக்கொண்ட உடனே என்ன கொடுத்துருக்கணும்? வசனத்தை கொடுத்துருக்க வேண்டும். இவ்வளோ கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் சில மாற்றங்கள் வரவில்லை என்றால் என்ன யோசனை வருகிறது என்றால், இன்னும் போதாதோ? ஏனென்றால் இயேசு அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனே மரியாள் செய்தது என்ன? வசனத்தை கேட்க ஆரம்பித்தாள். நாம் ஏற்றுக்கொண்ட உடனே செய்கிறதை பொறுத்துதான் நம்முடைய அபிஷேகம். நீங்கள் ஏற்றுக்கொண்டதை பொறுத்து, வசனத்தை ஃபாலோ பண்ணுவதை பொறுத்து தான் பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதல், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம். நாம் ஏற்றுக்கொள்வது சுலபமாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்வது சுலபம் என்பதை விட அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடையது என்னவோ அதை தெரிந்து கொள்வது தான் இன்றைய தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அதைத்தான் அங்கே இயேசு சொல்லுகிறார். தேவையானது ஒன்று. தேவையானது என்னவோ அது என்னவோ அதை நீ செய்யாமல், நீ ஏற்றுக்கொண்டது உண்மை. உன் வீட்டுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ளே தான் யார் இருக்கா? மார்த்தாளும் இருக்கிறாள், மரியாளும் இருக்கிறாள். ஏற்றுக்கொண்டது உண்மை, ஆனால் நீ தெரிந்து கொண்டது என்னது? வேற. நீ தெரிந்து கொண்டதை பொறுத்து தான் நான் உனக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், பல காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் நாம் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறோம், நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்பதை உணர வேண்டும். நாம் தெரிந்து கொள்வதை பொறுத்து தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். நான் தெரிந்து கொள்ளுதலில் சரியா இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதின்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்கவே முடியாது. நாம் நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம்? நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விட்டேன், அவ்வளவுதான். இல்லை, நான் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் என்ன தெரிந்து கொள்ளுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வீட்டிற்குள்ளே வந்த இடத்துல 40ஆம் வசனம் பாருங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. இப்போ இயேசு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறார், வந்திருக்கிறாரு. இவங்க அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட வீட்டுக்குள்ளே செய்த காரியம் 2 பேர் இருந்தாங்க. இப்போ ஏற்றுக்கொண்டவங்க தான் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க சபைக்குள்ளே. இங்கே உள்ள என்ன வேலை செய்கிறோங்கிறது தான் முக்கியம். இப்போ சபைக்குள்ளே என்ன வேலை செய்கிறோம்? இப்போ சபைக்குள்ளே செய்ய வேண்டிய வேலை என்ன? சபைக்குள்ளே செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால், வசனத்தை என்ன செய்யணுமா? கேட்க வேண்டும். வசனத்தை கேட்க வேண்டும், அவருடைய பாதத்தில் அமர வேண்டும், அவரே எனக்கு என்று இருக்க வேண்டும். அதுதான் ஆலயத்துக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம். ஆனால் அதே ஆலயத்துக்குள்ளே சிலர் எப்படி இருந்தாங்களாம் பாருங்கள். அங்கே இருந்த சகோதரி எப்படி இருந்தாங்களாம்? பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, இயேசுவிட்டே வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு என்ன கவலை இல்லையா? நான் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நானும் ஏற்பாடு பண்ணியெல்லாம் ஆண்டவரை என்ன செய்ய முடியாது? திருப்திப்படுத்த முடியாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நான் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் திருப்தி அடைஞ்சிருவார். இல்லை, நான் செய்கிறதில் எல்லாத்துலேயும் ஆண்டவர் திருப்தி அடைந்துருவார் என்று நினைத்து கொண்டு நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது நேரமும் உங்களுடைய காலமும் உங்களுடைய பணமும் உங்களுடைய காரியமும் தான் வீணாய் போகுமே ஒழிய அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதெல்லாம் இருக்காது. அது தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்க முடியாது. அப்போ இவர்கள் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இப்படி வேலை செய்யும்படி
நான் இருக்கிறேன், என் சகோதரி என்னை விட்டுட்டு வந்து உங்கள் கூடயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். எனக்கு வந்து உதவி செய்ய சொல்லுங்க. எது முக்கியம்? முக்கியம் எதுவோ அதை செய்யாமல் இவளை பாருங்கள், சும்மா உங்ககிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. சும்மா உட்காந்து பேசுகிறாளா? இயேசு அப்பந்தான் பதில் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரயத்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, வசனத்தை கேட்குற ஆளுக்கு கலக்கம் வராது. வசனத்தை கேட்குற ஆளுக்கு கலக்கம் இல்லை. வசனம் உள்ளே போனால் கலக்கம் இல்லை, வேதனை இல்லை. ஆனால் நீ வேறு விஷயத்தை சிந்தனை பண்ணி, நான் வந்திருக்கிறேன், நீ என்ன திருப்திப்படுத்துகிறதா நினச்சி, எனக்கு வேலை செய்கிறதா நினச்சி, எனக்கு உதவி செய்ய போகிறதா நினச்சி, எனக்கு நீ டீ கொடுக்கணுமா, காப்பி கொடுக்கணுமா, சாப்பாடு கொடுக்கணுமா, இந்த கவலையில் தான் இருக்கியே ஒழிய, நான் ஏன் வந்திருக்கிறேன், என்னிடத்திலிருந்து நீ என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதின் கவலை உனக்கு இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஏன் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால், தேவ ஆலயத்துக்கு ஏன் வந்திருக்கிறோம்? சபையிலிருந்து வேற ஏதோ கிடைக்கும் என்று அல்ல, தேவனுடைய வார்த்தை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. சபையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது வேறு ஏதோ அல்ல, சபையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறது அல்ல, சபையிலிருந்து நாம் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். தேவனுடைய வசனத்தை பொறுத்து தான் என்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு கம்பெனிலேயோ, ஒரு காலேஜிலேயோ, ஒரு ஸ்கூல்லையோ, ஒரு ஆஃபீஸ்லேயோ வேலை செய்கிறீங்கன்னா, அவர்கள் உங்களிடத்தில் எதை எதிர்பார்ப்பார்கள்? வேலை செய்கிற மாதிரியெல்லாம் இருக்க முடியும். ஆனால் அந்த வேலையில் நீங்கள் நியமிக்கப்பட்டதனுடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட புரிதல் உங்களுக்குள் இருக்கிறதா என்பதை கவனிப்பார்கள். இப்போ ஒரு டீச்சராக இருந்தால் அவங்க டீச் பண்ணுற விதத்தில் அவங்களுடைய ஸ்டஃப் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? வெரிஃபை பண்ணுவார்கள். அடிக்கடி வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன் வெரிஃபை பண்ண வேண்டும்? எந்த அளவுக்கு நீங்கள் அதிலே ஆர்வமாய் செயல்படுகிறீர்கள் என்பதை அறிய விரும்புகிறபடினால், உங்களுக்கு ஒரு உயர்வு கொடுக்கணுன்னா கூட உங்களை என்ன செய்வாங்க? டீச் பண்ண சொல்லி செக் பண்ணி காட்டுவாங்க. கம்பெனி இதுனா செய்ய சொல்லி, ஒரு பொருளை செய்ய சொல்லி, இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னோடனே, அதை செய்கிற முறையை பொறுத்து, செய்கிற விதத்தை வைத்து அங்கே அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பது தெரிய வரும். இப்போ நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆனால் அதன் பின்பு வரக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய வாசல் திறக்கப்படுவதற்கு நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு சில விஷயங்கள் கேள்விப்பட்டவைகள் இருக்கும், முற்பிதாக்கள் நமக்கு சொன்ன முறைமைகள் இருக்கும். அதை இயேசு கிறிஸ்துவும் அறிந்துதான் பேசுகிறார். ஏனென்றால் முந்தைய வழிபாடுகள், முந்தைய காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. யூதர்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைமைகள் அங்கே இருக்கிறது. கிரேக்கர்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் அங்கே இருக்கிறது. இது எல்லாம் அங்கே இருந்தாலும் இயேசு அங்கே சொல்லுகிற வசனம் என்ன? மற்ற வேதபாரகர், பரிசேயர் எல்லாரும் முறைமைகளின்படி ஆலயத்திலே, தேவாலயத்திலே பலி செலுத்துதலையும் மற்றவைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அங்கே போன பொழுது எதைத்தான் பேசினார்? வசனத்தை பேசினார். தேவாலயத்துக்கு போய் இயேசு அங்கே பார்த்த பொழுது புறா விற்கிறவர்கள் மற்றவர்கள் எல்லாரையும் கண்டு அவர் கோபம் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? அவர்களுடைய கவனம் முழுவதும் எதில் இருக்கிறது? புறா விற்கிறதுலையும், ஆடு விற்கிறதுலையும், இதை சரி பண்ணுறதுலையும், அதை சரி பண்ணுறதுலையும். நீ என்ன இந்த வாரம் பலிக்கு ஆடு கொண்டு வரல, நீ பலிக்கு ஆடு கொண்டு வரலையா, அப்போ இது சரியில்லை. நீ என்ன பலி செலுத்தலை, உங்கள் குடும்பம் மூலமாக பலி வரல, இதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய தேவனுக்கு அடுத்த விஷயத்தை உள்ளே என்ன செய்யலை, கொண்டு போகலை. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? உங்களுக்குள்ளே என்ன வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். வசனம் உள்ள வரல அப்படின்னா தேவனுடையவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் ஏதோ கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு, ஏதோ தெரிஞ்ச பகுதியை வாசிச்சுட்டு போகிறது அல்ல நான் சொல்ல வருவது. உங்களை எழும்பி நின்று ஒரு அரை மணி நேரம் வசனத்தை பேசுங்கள் என்று சொன்னால், பேசுகிற அளவுக்கு நீங்கள் வந்தால் தான் அறிந்தீர்கள் என்று அர்த்தம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? உங்கள்கிட்ட மைக்கை கொடுத்து ஒரு சப்ஜெக்ட், உங்களுக்கு ஒரு பைபிளில் நீங்கள் வாசித்து அறிந்து தெரிந்து கொண்ட ஒரு சப்ஜெக்டை பேசுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த பைபிளே திறக்காமல் பேச முடியுமா? நீங்களும் திறந்தானே பாஸ்டர் வச்சுருக்கீங்க அப்படின்றாதீங்க. என்ன பேச சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். எத்தனையோ முறை இப்போ நான் பேசுகிற இடத்துல இப்போ இந்த வசனம் வைத்திருக்கிற விஷயத்தையே நான் முன்னக்கூட்டியே எல்லாம் உட்கார்ந்து கம்ப்யூட்டரில் எல்லாம் ரெடி பண்ணி இந்த வசனங்கள் எல்லாம் சில நேரம் உங்களை வாசிக்க சொல்லுவோன்னா, நீங்கள் தேடி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 2-3 செகண்ட் ஆயிரும்.
அப்புறம் நீங்கள் வாசிக்க, அப்புறம் நான் பின்னால் சொல்ல, அதுக்காக எனக்கு இங்கே வேணும்னு எல்லா வசனத்தையும் நான் கம்ப்யூட்டரில் உட்காந்து 3-4 நாளாக வேலை, ஒரு வாரத்தில் இடையில 2-3 நாள் வேலை செஞ்சு எல்லா வசனத்தையும் இங்கே வச்சுருக்கேன். இது இல்லாமல் இங்கே நான் வந்து நின்ற பிறகு ஆவியானவர் உணர்த்துகிற வார்த்தைகளையும் விளக்கங்களையும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர் உங்கள் வேலை தான், நீங்கள் வசனத்தை நிறையா சொல்வீங்க, நான் ஏன் அளவுக்கு சொல்லுங்கன்னு கூட சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உங்களை சொன்னால் வேத வசனத்தை சொல்லி, இந்த வசனம் வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த இடத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது, அதுதான் விஷயம் என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? ஆமேன். இதைத்தான் அங்கே யார்கிட்ட அவர் சொல்கிறாரு, மார்த்தாள்கிட்ட சொல்கிறாரு, மார்த்தாளே நீ என்னைய கவனிக்கிறத கவனம் நல்லது தான், சந்தோஷம்தான், ஆனால் கவனம் அதில் வேண்டியதில்லை, அதை குறித்த கவலை உனக்கு வர வேண்டியதில்லை, அதை குறித்த காரியம் உலகத்துக்கு அடுத்த காரியத்தையே சிந்திக்காதே. மரியாள் செய்தது என்ன, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, தன்னை விட்டு விலகாத, அல்லேலூயா, உங்களை விட்டு விலகாத, உங்களை விட்டு கைவிடாத, உங்களிடத்தில் இருக்க வேண்டியத அந்த நல்ல பங்கை நீங்கள் எவ்வளவு தெரிந்து கொள்ளுகிறீர்கள். அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே விசேஷமாக இந்த செய்திக்கு நான் இப்படி ஒரு தலைப்பு வைத்தேன், நல்ல பங்கை தரும் கர்த்தர். அவர் யார்? நல்ல பங்கு தருகிறவர். நல்ல பங்கு என்றால் நல்ல ஷேர், நல்ல ஆசீர்வாதம், நல்ல விதத்தில். ஆண்டவர் எனக்கு என்ன ஷேர் கொடுத்துட்டார் பாஸ்டர், நீங்கள் ஆதியாமத்திலிருந்து கவனித்து பாருங்கள். மனிதனை படைத்த நாளிலேயே ஆண்டவர் அவனோடு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வைத்து தான் ஆண்டவர் இந்த உலகத்தை சகலவற்றையும் செய்தார். எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆதியாமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே மனிதனை உண்டாக்கின பிறகு மிருகங்கள் அங்கே எல்லாவற்றையும் மண்ணினால் திரும்ப உண்டாக்கினார். மனுஷனை மாத்திரமல்ல மண்ணினால் உண்டாக்கினது, மிருகங்களையும் மண்ணினால் என்ன செய்தார், உண்டாக்கினார். உண்டாக்கி அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு ஊதினது போல அவைகளுக்கும் சுவாசத்தை கொடுத்தார். மனிதனுக்கு கொடுத்த சுவாசத்தை போல அல்ல, அவைகளுக்கும் உயிரை கொடுத்து விட்டு ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆதாமை அழைத்து, ஆதாமே நீ இவைகளுக்கு பேர் வைத்துக்கொள், நீ இவைகளை ஆண்டு கொள், நீ இவைகளை பண்படுத்திக்கொள், நீ இவைகளை பயன்படுத்திக்கொள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் படைத்திருக்கிறேன், என் படைப்பில் நீயும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். இப்பொழுது தேவன் ராஜ்யத்தை நமக்காக கட்டி கொண்டிருக்கிறார். அவர் கட்டி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யம், அவர் நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிற அந்த ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த இடத்துல கூட ஆண்டவர் செய்திருக்கிற காரியம் என்ன? அதற்காக நம்மளை என்ன செய்ய வைக்கிறாரு? ஆயத்தமாக வைக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அதைத்தான் இங்கே தெரிந்து கொள்ளுகிற விஷயம் என்று நான் சொல்ல வருகிறேன். அப்போ எனக்கென்று ஒரு இடம் ஆயத்தம் பண்ணுகிறவர் அவர் சொல்லுகிற விஷயம், மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே நீ பற்பல வேலைகளை செய்வதில் மும்மரமாக இருப்பது இருக்கட்டும், ஆனால் எது அவசியமோ அதை முதல்ல நல்லா செய். அப்போ தேவனிடத்தில் வரும்பொழுது தேவனுக்கான விஷயம் என்னவோ அதை நான் செய்யும்போது கர்த்தர் எனக்கு உரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, எதற்காக என்னை தெரிந்து அவர் கொண்டாரோ. நீ கவனித்து பாருங்கள். மறுபடியும் அந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் என்ன செய்யணுமா? கனி கொடுக்கணும். எப்படி கனி கொடுப்பீங்க? நீங்கள் போய் என்ன செய்யணுமா? கனி கொடுக்கணும். எப்படி கனி கொடுப்பீங்க? கனி கொடுப்பதற்கு மரம் அதுக்குரிய இணைப்பில் இருந்தால் தான் அது என்ன செய்யும்? கனி கொடுக்கும். கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ நான் தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். நீங்கள் என்னை தேடி வரல, நான் தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். நான் உங்களை தேடி வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். இயேசு அங்கே போனார். மார்த்தாள் மரியாள் ஆண்டவராகிய இயேசுவை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட நீங்கள் நான் எதற்கு ஏற்படுத்தியிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு அதின்படி ஆரம்பிப்பீர்கள் என்றால், அப்போ ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், நான் மிகுந்த கனியையும் கொடுக்கணும், நிலைத்திருக்கணும். அதுக்கு எனக்கு என்ன தேவை? வசனம் தேவை. வசனம் இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்கென்று மிகுந்த கனிகளை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. பெயர் கிறிஸ்தவராக இருக்கலாம், சபைக்கு ரெகுலராக வர்ற கிறிஸ்தவராக இருக்கலாம்,
நீங்கள் ஆண்டவரை அறிந்த கிறிஸ்தவராக இருக்கலாம், இயேசுவை தெரியும் என்று சொல்லுகிற கிறிஸ்தவராக இருக்கலாம். ஆனால் அவருக்கு பிரியமான மிகுந்த கனிகளை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன அவசியம்? வசனம் அவசியம். வசனத்தின் ஆழத்தை பொறுத்துதான் கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார், நீ பற்பல வேலைகளை செய்கிறதுல இருக்கிற, ஆனால் அவள் அப்படி அல்ல. அப்போ ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில், நான் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் தெரிந்து கொள்ளுகிறது கவனமாக இருக்க வேண்டும். வேதத்தில் பல உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த தெரிந்து கொள்ளுகிற விஷயத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவரிடத்தில் பலி செலுத்தும்படி ஆபேலும் காயினும் வந்தார்கள். அவங்க 2 பேரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து பலி செலுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் ஒன்றைத்தான் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அது என்ன புரிகிறது? நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு எது ஏற்றது என்று. அவர் முதல் கத்திரிக்காவை தான் பறிச்சுட்டு வந்திருப்பார். 2 பேருமே முதன்மையானதை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது முதன்மையானதை கொண்டு வர சென்றார்கள், முதன்மையானதை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ன செய்தார் என்றால், ஆபேல் செலுத்தின காணிக்கையை அவர் என்ன செய்து கொண்டாராம்? ஏற்றுக்கொண்டார். அப்போ காணிக்கையை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவரே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வார் என்றால் நீங்களும் நானும் எந்த விதத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும்? நான் இந்த இடத்தை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும்படி சொல்ல விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருந்து தெரிந்தெடுத்து நம்மை வழிநடத்துகிறார் என்றால், நானும் என்னுடைய வாழ்விலே கர்த்தரோடு இணைக்கப்படுகிற விஷயத்தில் நானும் சரியாய் தெரிந்து கொள்ளுகிற விஷயத்தில் கவனமாய் இருக்க வேண்டும். எல்லாத்தையும், உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் நான் தெரிந்து கொண்டு அதை பின்பற்ற முடியாது. கர்த்தர் விரும்புகிறதை தெரிந்து கொண்டு அதை நான் பின்பற்றினால் அவர் அதிலே பிரியம் கொண்டு எனக்கு உரிய விதத்தில் கர்த்தர் என்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த உலகம் வழி நடத்தப்படும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நேமன ஆசீர்வாதம் என்பது எல்லாருக்கும் உண்டு. யாருக்கு உண்டு? இயேசு என்று சொல்லாத ஆளுக்கும் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. நேமன ஆசீர்வாதம் அது எல்லாருக்கும் பொருந்தும். யாராக இருந்தாலும் கிடைக்கும். இந்த உலகத்தில் எவராக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசு இருக்கிறார் என்று சொன்னவனும் சரி, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் என்ன ஆசீர்வாதம் உண்டு? நேமன ஆசீர்வாதம் உண்டு. இந்த உலகம் நேமன ஆசீர்வாதத்தில் செல்லுகிறது. ஆனால் நீங்களும் நானும் அதில் அல்ல, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த ஆசீர்வாதத்திற்கு நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அதை தொடர்ந்து நித்திய காலமான ஆசீர்வாதத்துக்குள்ளே வர வேண்டும். ஆனால் உலகம் நேமன் ஆசீர்வாதத்திலேயே திருப்தி அடைந்து அது அழிவுக்கு நேராய் செல்லுகிறது. நாம் நேமன் ஆசீர்வாதத்தில் மாத்திரமல்ல, அதை தாண்டி கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே வருகிறோம். அது என்னது பாஸ்டர்? அதைத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் வாரம் வாரம். அதை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொன்னால் அதை நான் அடைவேன். ஆமென். அதை அடைந்து ஆசீர்வாதம் அடைவேன். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது ரோமர் 8:33 நீங்கள் பார்க்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். உலகம் உங்களை சொல்லுமா? அப்படி உலகம் நம்மை பார்த்து நீதிமான் என்று சொல்லுமா? அப்போ அவர் என்னை தெரிந்து கொண்டு எப்படி வைத்திருக்கிறார் பாருங்கள். சும்மா இருக்கிற என்னை பாவி என்று உலகம் சொல்லுகிறது, மோசமானவன் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் எனக்குள்ளே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல் வரும் பொழுது, ஏற்றுக்கொள்ளுதல் வந்த மாத்திரத்திலே இயேசு என்னை பார்த்து என்னன்னு சொல்லுகிறார் என்றால், என்னை நீதிமான் என்று சொல்லுகிறார். உலகத்தில் நீதிமான் இருக்கிறாங்களா? வேத வசனத்தின்படி இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் யார்? நீதிமான். அப்போ நீதிமான ஆக்கப்பட்ட நான் என்னதை தெரிந்து கொள்ளுகிறேன்? நிறைய பேர் நம்ம நீதிமான ஆக்கணுன்னே நீதிமானா? இல்லை. நீதிமான் என்று கர்த்தர் அழைத்தார். ஆனால் நான் தெரிந்து கொள்வதை பொறுத்து தான் நீதிமானா இருக்கிறனா இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட நான் முடிவு பரிந்தம் நிலை நின்றால் தான் அந்த ரட்சிப்பை பூரணமாகும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட வழிநடத்தலுக்குள்ளே செல்லுகிறது? அப்போ நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேனோ, என்னுடைய பாதை எப்படி இருக்கிறது, என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேனோ அதற்கு ஏற்றாற் போல தான் கர்த்தர் என்னை நடத்துகிறார். நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். நீங்கள் எதெல்லாம் தெரிந்து கொள்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். உங்கள் கவனம் எதில் இருக்கிறதோ அதன்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதன்படி கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். நீங்கள் எதை நோக்கி செல்ல விரும்புகிறீர்களோ, ஆசைப்பட்டு செல்லுகிறீர்களோ, கவனித்து பாருங்கள், அந்த விதத்தில் தான் செல்லும். அப்போ ஆண்டவர் இங்கே தன் சகோதரி இப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்று சொல்லுகிற இடத்திலே தான் அவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று தான். அந்த தேவையானது என்னவோ அதை செய்ய வேண்டும்.
நீங்களும் நானும் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம், தெரிந்தெடுக்கப்பட்டோம் என்று விசுவாசித்தால் நமக்கு தேவையானது ஒன்றே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு தேவையானது ஒன்றே. அந்த தேவையானதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். தொடர்ந்து வாசிக்கும்போது 1 கொரிந்தியர் 1:27-28 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. பலமுள்ளதை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளையும் தேவன் ஏன் என்று சொன்னால், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை பெஸ்ட்டுன்னு சொல்கிறது பெரிய மேட்டர் இல்லை. அப்படி தானேங்க? கவனிச்சு பாருங்கள், சில ஸ்கூலில் அட்மிஷன் எப்படி போடுவாங்க தெரியுமா? 500க்கு 495 எடுத்தாலும் எடுப்பாங்க. 11th அட்மிஷன், 10th எத்தனை எடுத்திருப்பாங்க? 500க்கு 495. அப்போது 11th ரிசல்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஸ்கூல் செண்டம். கண்டிப்பாக அப்படி தானே வரும். +2 என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் 100% எல்லோரும் யார் பாஸ். எப்படி வந்துச்சு? நான் 10th பாஸ் பண்ணதை எப்படி தான் எடுத்தேன்? 495 பெற்றவர்களை எடுத்தேன். +2 எனக்கு இது சுலபமானது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஃபெயிலாக போன ஆளை கூட்டிகிட்டு வந்து, விளங்குதான் உங்களுக்கு? அவர் எப்படி எடுத்துக்கிட்டு வர்றாரு பாருங்கள். ஃபெயிலாக போன ஆளை கூட்டிகிட்டு வந்து எப்படி வைக்கிறாராம்? உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். அதாங்க நேமன ஆசீர்வாதத்துக்கும் தேவ ஆசீர்வாதத்துக்குள்ள வித்தியாசம். நீங்கள் உங்கள் நேமன ஆசீர்வாதத்தை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கவனித்து பாருங்கள், வாக்குத்தத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்களை அதை மறந்துட்டு வாக்குத்தத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்களை இணைச்சி பாருங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு போய் அங்கே வைக்கிறத புரிவீங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் அப்படி தான் யோசிக்கிறோம். அப்போ நான் எந்த விதத்தில் எனக்குரியதை தெரிந்து கொள்ளுகிறேனோ அந்த விதத்தில் தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நான் தெரிந்து கொள்ளுகிறது என்ன? இப்போ அவர் என்னை எப்படி தெரிந்தெடுத்திருக்கார் பாருங்கள். நான் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, ஆனால் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். நான் பிரசங்கிக்கிற என்னையே நான் சொல்லுவேன். ஏதோ உலக ரீதியில் PhD வரைக்கும் படித்த பிறகு என்னையை கொண்டு வரல. ஆனால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று நினைத்த பொழுது என்னை அவர் ஏற்றுக்கொண்டார், அழைத்தார், நேமித்தார். நான் அதற்கு கட்டுப்பட்ட பொழுது அதிலே வைத்து என்னை உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரங்களில் சில இடத்துல போய் ஆண்டவர் பேச வைக்கும் பொழுது அங்கே இருக்கிறவர்களை கவனித்து பார்த்தால் உண்மையிலேயே நேமன ஆசீர்வாதத்தின்படி நான் அவங்களோட போய் உட்கார முடியாது. நேமன ஆசீர்வாதத்தின்படி அவங்க கூட நான் பேசவே முடியாது. எனக்கு அனுமதியே கிடைக்காது. அவர்களை சந்திக்க கூட அனுமதி கிடைக்காது. அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விஷயம் கவனிங்க. பேதை ஒன்றுமில்ல, ஒதுக்குனது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் தேவையானது என்னவோ அதை தெரிந்து கொண்டால் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் போய் என்ன செய்கிறார்? வைக்கிறார்.